காட்டு முயலுக்கு பனி பிடிக்கும், கான குயிலுக்கு வெயில் பிடிக்கும், ஆணி வேருக்கு மண் பிடிக்கும், ஏ அப்பனுக்கு பெண் பிடிக்கும். காட்டு முயலுக்கு பனி பிடிக்கும், கான குயிலுக்கு வெயில் பிடிக்கும், ஆணி வேருக்கு மண் பிடிக்கும், ஏ அப்பனுக்கு பெண் பிடிக்கும். குச்சு குச்சு ரக்கமா பொண்ணு வேணும், ஏ கூட சளி ரக்கமா பொண்ணு வேணும். அறிவாள்னா என்னன்னே தெரியாத பையனுக்கு அறிவாளை எடுத்து எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தது கிராமம் நடுவர்களே. மாட்டு வண்டியை ஓட்டி போய்கிட்டு இருந்த உங்களுக்கு நகரத்தில் இந்த வண்டியை இப்படி செலுத்த வேண்டும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டினது நகரம் நடுவர்களே. கத்தியை தீட்ட சொன்னது கிராமம், புத்தியை தீட்ட சொல்வது நகரம். வாசல்ல வந்து கோலம் போட்டா அது கிராமம், வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸ் போட்டா அது நகரங்க. மாமியார் கோலமா போட்டுருக்குறேன்னு நான் போய் எந்தங்க மாமியார் மேல அவ்வளவு பிரியமா கோலமா போட்டுட்டேன்னு கேட்டேன். உடனே அந்த பாப்பா என்ன தெரியுங்களா சொல்லிச்சு, எங்க மாமியாரை நான் தான் மிதிக்க முடியல, போறவங்க வர்றவங்க 4 பேர் மிதிச்சுட்டு போட்டுன்னு கோலமா போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிச்சு. அதை விட இன்னொரு பொண்ணு ஒரு மாடை நிப்பாட்டி மாலையெல்லாம் போட்டு பூஜை பண்ணி மாட்டுக்காலில் விழுந்து கும்பிட்டுச்சு. நான் கேட்டேன், இந்த மாடு மேல உனக்கு அவ்வளவு பிரியமான்னு. இல்ல இல்ல, இந்த மாடு முட்டி தான் என் மாமியார் செத்தாங்க. மாட்டையும் மாமியாரும் ஒண்ணுதானம்மா, மாட்டுக்கிட்டையும் கறக்க முடியும், மாமியார்ட்டையும் கறக்க முடியும். ஒரு வரப்புக்காக சண்டை போட்டுட்டு ஒரு காட்டவே எழுதி கொடுத்துட்டு வர்றவங்க தான் கிராமத்துக்காரங்க. ஆனா நகரத்துல பிளாட்ல குடியிருந்துகிட்டு எதிர் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா காலிங் பெல் அடிச்சா ஓடி போய் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு அவங்களுக்கு அந்த தேவைக்கு ஏற்ப உதவி செய்யறது யாருன்னு பார்த்தா எங்க நகரம் நடுவர்களே. அகர முதல எழுத்தெல்லாம் முதலென உரை வைத்து ஆதிபகவன் முதற்றென்றே உணர வைத்து காய் தந்து கனிதந்து நல்ல நாதந்து என்னை பேச வைத்த முத்தமிழுக்கு இந்த கொங்கு தமிழச்சியின் கோடானு கோடி வணக்கங்கள். நடுவர் அவர்களே, பொங்கல் திருநாளை ஒட்டி ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. உலகெங்கும் வியாபித்து கொண்டிருக்கக்கூடிய உலக மக்களின் நெஞ்சங்களில் தமிழை கொண்டு செல்லக்கூடிய நல்ல உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய வசந்த் தொலைக்காட்சியின் நேயர்களாகிய உங்களுக்கும் எனது நன்றி கலந்த பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்களை கூறி நேரடியாக தலைப்புக்குள்ள வந்துடலாங்க. பிரீத்தி அங்கிருந்து வந்தாங்க. வந்ததுலேருந்து சொன்னாங்க, நெரிசல் மிகுந்த இந்த சாலையை பார்த்தங்காட்டி எனக்கு நகரம் பிடிக்கல, பட்டாக்கத்தி எடுத்துட்டு திரியிற இளைஞர்களை பார்த்தங்காட்டி எனக்கு இந்த நகரம் பிடிக்கலன்னு வரிசையாக அடுக்கிட்டு போனாங்க. நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் அவங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அறிவாள்னா என்னன்னே தெரியாத பையனுக்கு அறிவாளை எடுத்து எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தது கிராமம் நடுவர் அவர்களே. யோசிச்சு பாருங்க, மாட்டு வண்டியை ஓட்டி போய்கிட்டு இருந்த உங்களுக்கு நகரத்தில் இந்த வண்டியை இப்படி செலுத்த வேண்டும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டினது நகரம் நடுவர் அவர்களே. அதுல கிராமத்திலிருந்து வந்தவங்க சில பேர் செய்கின்ற தவறினால் நாங்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய தவறு என்று அந்த பொண்ணு தப்பா நினைச்சுங்க. சின்ன பொண்ணுங்க விட்டுறலாம் நடுவர் அவர்களை பேசினத. அதுலயும் வந்து அறிவாளை பயன்படுத்து என்று சொன்னது கிராமம், அறிவை பயன்படுத்து என்று சொல்வது நகரம். நகரங்க இல்லையா? ஆமாங்க. ஏன்னா கத்தியை தீட்ட சொன்னது கிராமம், புத்தியை தீட்ட சொல்வது நகரம். நகரம் நடுவர்களே. ஏன்னா கிராமம்ங்கிறது மனநிலை நடுவர் அவர்களே, கிராமம்ங்கிறது மனநிலை, நகரம் என்பதுதான் மன நிறைவு நடுவர் அவர்களே. அதுதான் உண்மை. இப்ப இட்லி இட்லின்னு எல்லாருமே பேசினாங்க, வெறுமனே இட்லிக்கு சட்னியை தொட்டு சாப்பிட்டாங்கன்னா அது கிராமம், அதே இட்லியை பொடி வச்சு சாப்பிட்டாங்கன்னா அதுதாங்க நகரம் நடுவர் அவர்களே. வந்ததுல இருந்து நாங்க கோலம் போடுறதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டினீங்க, நீங்க வேற ஒத்துதிக்கிட்டு இருந்தீங்க. நடுவர் அவர்களே, உண்மையா சொல்றேன், வாசல்ல வந்து கோலம் போட்டா அது கிராமம், வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸ் போட்டா அது நகரங்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள நாமளே மாத்திக்கணும் இல்லைங்க. நம்ம பிரீத்தி எல்லாம் வாசல்ல பொங்கல் திருநாள் அன்னைக்கு சொல்லிச்சுங்களே, பொங்கப்பானை வரைஞ்சு 2 கரும்பு 2 பக்கம் கொடுத்து தமிழர் திருநாள் வாழ்த்து, அதெல்லாம் பொய்யுங்க. அந்த பொண்ணு பேச்ச நம்பாதீங்க. நம்ப மாட்டேன். அந்த பொண்ணு மாட்டு பொங்கல் அன்னைக்கு நடுவர்களே வாசல்ல மாடு வரையும் பார்த்து நின்றுட்டு இருக்கிறா. அவங்க மாமியார கோலமா போட்டு வச்சிருந்ததுங்க. மாமியார் கோலமா போட்டுருக்குறேன்னு நான் போய் எந்தங்க மாமியார் மேல அவ்வளவு பிரியமா கோலமா போட்டுட்டேன்னு கேட்டேன். உடனே அந்த பாப்பா என்ன தெரியுங்களா சொல்லிச்சு, எங்க மாமியாரை நான் தான் மிதிக்க முடியல, போறவங்க வர்றவங்க 4 பேர் மிதிச்சுட்டு போட்டுன்னு கோலமா போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிச்சு. அதை விட இன்னொரு பொண்ணு ஒரு மாடை நிப்பாட்டி மாலையெல்லாம் போட்டு பூஜை பண்ணி மாட்டுக்காலில் விழுந்து கும்பிட்டுச்சு. நான் கேட்டேன், இந்த மாடு மேல உனக்கு அவ்வளவு பிரியமான்னு. இல்ல இல்ல, இந்த மாடு முட்டி தான் என் மாமியார் செத்தாங்க. பாத்தீங்களா நடுவர்களே, இவங்க மாட்டையும் மாமியாரையும் ஒன்னா பாக்குறவங்க இவங்க. அப்பதான் மாட்டையும் மாமியாரும் ஒண்ணுதானம்மா,
மாட்டுக்கிட்டையும் கறக்க முடியும், மாமியாட்டையும் கறக்க முடியும். ஆமாங்க நடுவர்களே. ஒரு ஆனா இறக்கமே இல்லாம பேசுறீங்க. ஒரு நகரத்துல இருக்கிறவங்க நடுவர்களே சண்டை போடுறதுக்கும் கிராமத்துல இருக்கிறவங்க சண்டை போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நடுவர்களே. இப்ப கிராமத்துல இருக்கிறவங்க சண்டை போட்டாங்கன்னா ஒரு வரப்புக்காக சண்டை போட்டுட்டு ஒரு காட்டவே எழுதி கொடுத்துட்டு வர்றவங்க தான் கிராமத்துக்காரங்க. ஆனா நகரத்துல பிளாட்ல குடியிருந்துகிட்டு எதிர் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நான் காலிங் பெல் அடிச்சா ஓடி போய் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு அவங்களுக்கு அந்த தேவைக்கு ஏற்ப உதவி செய்யறது யாருன்னு பார்த்தா எங்க நகரம் நடுவர்களே. அன்னைக்கு கிராமத்துல அன்னைக்குன்னு இல்லை இன்னைக்கு வரைக்குமே கிராமத்துல கல்வி கிடையாதுங்க. நல்ல கல்வி கிடைக்குதா? அப்புறம் ஏமா நகரத்துக்கு வர்றீங்க? அங்கிருந்து கிராமத்துல 1வது 2வது படிச்சுக்கிட்டு 6வது படிக்கும் போது நான் கொண்டு போய் நகரத்துல ஹாஸ்டல்ல சேர்த்துறேன்னு கொண்டு போய் பெற்ற குழந்தையை கொண்டு வந்து கல்விக்காக பெற்ற குழந்தையை கொண்டு வந்து நகரத்தில் விடுறீங்களே, அப்ப நகரத்துல தானே கல்வி அறிவு இருக்கு நடுவர்களே, கிராமத்துல இருக்கா? அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, நகரத்துல இவங்க சொன்னாங்க தாத்தா பாட்டி இருக்கிறதுனாலதான் வீடு அப்படி கலகலான்னு இருக்குது. கலகலப்பாகிறதே அவங்கனாலதான் நடுவர்களே. ஒரு பாட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மருத்துவச்சின்னு வச்சிருப்பாங்க. மருத்துவச்சின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் தெரியுங்களா? பிறந்தது பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டா உடனே அதுக்கு ஒரு கள்ளிப்பால் ஊத்திரும், இல்லைன்னா நெல்லுமணியை போட்டு அந்த குழந்தைய கொண்டு போடும். கிராமத்துல நடக்குதா இல்லைங்களா? ஆனா நகரம் அப்படி கிடையாது. ஆமாங்க, நகரத்துல பொம்பளை புள்ள வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஏங்க இன்னைக்கு குழந்தை இல்லைன்னு வைங்க, அதுக்கு மலடின்னு ஒரு பேர் பெண்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த மலடிங்கிற பேர் இல்லாமல் ஒரு டெஸ்ட் டியூப் பேபிங்கிறத கொண்டு வந்து இன்னைக்கு உனக்கும் ஒரு குழந்தை உண்டுன்னு சொல்லி குழந்தை செல்வத்தை கொடுக்குறோம். அப்படியும் கிடைக்கலன்னா தத்தெடுக்கிற வகையை கொண்டு வந்து நகரத்தில் சேர்த்தி அந்த தத்தெடுக்கிற குழந்தை கூட பெண் குழந்தையா வேணும்னு கேட்டு வாங்குறது எங்க நகரம் நடுவர்களே. கிராமத்துல அதை விட இன்னொரு பெரிய வேடிக்கைன்னு வச்சுக்க, நகரத்தில் இருக்கிற மருத்துவமனையில் ஆம்பளை பிள்ளைக்கு 500 ரூபா தான் ரேட்டு. ஆமாங்க. ஆனா பொம்பளை பிள்ளை பிறந்தா 1000 ரூபா ரேட்டு. பெண் குழந்தை பிறப்பை உற்சாகப்படுத்துவது மருத்துவமனை தான். ஆனா நீங்க சொன்னதுல ஒரு செய்தி வேல்முருகன் சொன்னார். என்ன தெரியுமா சொல்றாரு? கிராமத்துல பால் கொடுத்து கொள்ளுவாங்க, நகரத்துல பெற்று குப்பை தொட்டியில போட்டு போயிடுவாங்க. போட மாட்டாங்க நடுவர்களே. குப்பை தொட்டியில போட்டா கூட அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு இன்னைக்கு காப்பகங்கள் இருக்குது நகரத்துல. ஆனா அப்படி நீங்க கிராமத்துல கொண்டு குப்பை தொட்டியில போட்டீங்கன்னா நாய் நரி இழுத்துட்டு போய் குழந்தை இல்லாம பண்ணிப்படுது நடுவர்களே. ஏன்னா நகரத்து வாழ்க்கை தான் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு. காட்டு முயலுக்கு பனி பிடிக்கும், கான குயிலுக்கு வெயில் பிடிக்கும், ஆணி வேருக்கு மண் பிடிக்கும், ஏ அப்பனுக்கு பெண் பிடிக்கும். காட்டு முயலுக்கு பனி பிடிக்கும், கான குயிலுக்கு வெயில் பிடிக்கும், ஆணி வேருக்கு மண் பிடிக்கும், ஏ அப்பனுக்கு பெண் பிடிக்கும். குச்சு குச்சு ரக்கமா பொண்ணு வேணும், ஏ கூட சளி ரக்கமா பொண்ணு வேணும். குச்சு குச்சு ரக்கமா பொண்ணு வேணும், ஏ கூட சளி ரக்கமா பொண்ணு வேணும். எல்லா பாட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நடுவர்களே. எல்லா பாட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த பாட்டு ரெக்கார்டிங் எப்ப ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோல நான் இருந்தேன். இந்த வரணும். ஏன்னா இந்த பாடலை பாடியவர் என்னுடைய இனிய நண்பர் மறைந்த ஷாகுல் அமீது இல்லையா? ஷாகுல் அமீது நானும் நெருங்கிய நண்பர்கள். பால்நிலான்னு ஒரு ஆல்பம், அந்த ரெக்கார்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் இந்த பாட்டு, அதனால மறக்க முடியாது. அருமை நடுவர்களே.